Welcome to High Tech Channel. 11th standard unit 2 kinematics book back answer பார்க்க போறோம். Second Roman letter short answer. First question, explain what is mean by Cartesian coordinate system. Page number 42. Page number 42, frame of reference heading கீழே இருக்கிற ரெண்டாவது paragraph. At any given அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ செகண்ட் ரோமன் லெட்டர் ஃபஸ்ட் கொஸ்டின் அட் எனி கிவன் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட்டு மேலே கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம் இது வரைக்கும் ஃபஸ்ட் கொஸ்டின் கூட ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் டிஃபைன் எ வெக்டர், கிவ் எக்ஸாம்பிள்ஸ். பேஜ் நம்பர் 46 ஹெட்டிங் கீழே இருக்கிற இட் இஸ் எ குவான்டிட்டி அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி டைரக்ஷன் வரைக்கும். நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் வெக்டரோட டெஃபினேஷன் அண்ட் எக்ஸாம்பிள் இதையும் மார்க் பண்ணிக்கோங்க. தேர்டு கொஸ்டின் டிஃபைன் எ ஸ்கேலார், கிவ் எக்ஸாம்பிள். பேஜ் நம்பர் 46. பேஜ் நம்பர் 46ல் ஸ்கேலார் அப்படின்னு ஹெட்டிங் கீழே இருக்கிற பேராகிராஃப் ஃபுல்லாக இட் இஸ் எ அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுதுலேருந்து இங்கே லாஸ்ட் எக்ஸாம்பிளில் எனர்ஜி முடிகிற வரைக்கும். ஸோ செகண்ட் ரோமன் லெட்டர் தேர்ட் கொஷின் ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷின் ரைட் எ ஷார்ட் நோட் ஆன் த ஸ்கேலார் ப்ராடக்ட் பிட்வீன் டூ வெக்டர்ஸ். பேஜ் நம்பர் 53. டெஃபினிஷன் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது மார்க் பண்ணுங்க. த ஸ்கேலார் ப்ராடக்ட் இதுலேருந்து மார்க் பண்ணி இந்த ஃபஸ்ட் பேராகிராஃப் ஃபுல்லாக பிட்வீன் தம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பேராகிராஃபில் அதோடைய ஃபார்முலா மட்டும் ரைட் பண்ணணும். A vector dot B vector equal to AB cos theta. So definition and then formula. Next, fifth question. Write a short note on vector product between two vectors. Page number 55. Definition க்கு கீழே இருக்க paragraph the vector அதிலிருந்து ஸ்டார்ட் ஆகி between them முடிகிற வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபிஃப்த் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு இதில் ஃபார்முலாவும் ரைட் பண்ணணும். C is equal to A vector cross B vector equal to AB sin theta n cap. இது வரைக்கும் இந்த ஃபார்ம். சிக்ஸ் கொஸ்டின் how do you deduce that two vectors are perpendicular. Page number 53. பேஜ் நம்பர் 53ல் செவன்த் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து சிக்ஸ்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். செவன்த் பாயிண்ட் மட்டும் மியூச்சுவலி ஆர்த்தோகோனல் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. செவன்த் கொஸ்டின் டிஃபைன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் டிஸ்டன்ஸ். பேஜ் நம்பர் 60. பேஜ் நம்பர் 60 டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணணும். செவன்த் கொஸ்டின் அதிலிருந்து செகண்ட் பேராகிராஃப் முடிகிற வரைக்கும் இட் இஸ் அ வெக்டர் குவான்டிட்டி இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதான் வந்து இருந்து செகண்ட் ரோமன் லெட்டர் செவன்த்துக்குள்ள ஆன்சர். எய்த் கொஸ்டின் டிஃபைன் வெலாசிட்டி அண்டு ஸ்பீடு. Speed is defined as the ratio of total distance covered to the total time taken. It is a scalar quantity and always it is positive. Next, velocity definition. Velocity is defined as the ratio of displacement vector to a corresponding time interval. It is a vector quantity or it can also defined as rate of change of displacement. ஸோ இந்த ஆன்சரை நீங்கள் புக்கில் ஏதாவது ஒரு பேஜில் ரைட் பண்ணி இந்த கொஸ்டினை படிச்சுக்கோங்க. ஓகேவா? நைன்த் கொஸ்டின் டிஃபைன் ஆக்சலரேஷன். பேஜ் நம்பர் 73. பேஜ் நம்பர் 73 லாஸ்ட் பேராகிராஃப் த ஆக்சலரேஷன் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. நைன்த் கொஸ்டின் இந்த டெஃபினேஷன் ரைட் அந்த 2 லைன்ஸை ரைட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே அதோடைய ஃபார்முலா எழுதணும். A ஈக்குவல் டு dv வெக்டர் டிவைடட் பை dt. இந்த ஃபார்முலா ரைட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதோட யூனிட்ஸ் எழுதணும். மேலே இருக்கிற ஃபஸ்ட் பாயிண்ட் இது வரைக்கும். 10th கொஸ்டின் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி. பேஜ் நம்பர் 66. வெலாசிட்டி ஸ்டார்ட் பண்ணி இதோட ஃபார்முலா முடிய 10th கொஸ்டினுக்கான ஆன்சர். அதில் 2 கேட்டிருந்தாங்க. ஒன்று வெலாசிட்டி, இன்னொன்று வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி. வெலாசிட்டிகள் டெஃபினேஷன் மட்டும் இது. ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு பேஜ் நம்பர் 66ல் டாப்பில் இருக்குது. இந்த ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து
வெக்டர் குவான்டிட்டி முடிய இந்த ஃபார்முலா எழுதி வெக்டர் குவான்டிட்டி எழுதணும். ஸோ இந்த ரெண்டுமே என்ன ஆகணும் அப்படின்னா 10th கொஸ்டினுக்கு ஆன்சராக மார்க் பண்ணிக்கோங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் தென் வெலாசிட்டி. நெக்ஸ்ட்டு 11th கொஸ்டின், டிஃபைன் எ ரேடியன். பேஜ் நம்பர் 88. பேஜ் நம்பர் 88ல் 1 ரேடியன் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஆஃப் எ சர்க்கிள் முடிய செகண்ட் ரோமன் லெட்டர் 11th கொஸ்டினுக்கான ஆன்சர். 12th கொஸ்டின், டிஃபைன் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. பேஜ் நம்பர் 89. பேஜ் நம்பர் 89ல் இந்த டயக்ராமுக்கு கீழே உள்ள பேராகிராஃப் த ஆங்கிள் அதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வரைக்கும். நெக்ஸ்ட்டு சேம் பேஜில் இருக்குது அதோட ஃபார்முலா, நெக்ஸ்ட்டு அதோட யூனிட். ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டெஃபினிஷன், ஃபார்முலா அண்ட் யூனிட். நெக்ஸ்ட்டு ஆங்குலர் வெலாசிட்டி கேட்டிருந்தாங்க. இது அதோடைய டெஃபினிஷன். இந்த 2 லைன்ஸ் மட்டும் ரைட் பண்ணால் போதும். இதோட டெஃபினிஷன், நெக்ஸ்ட்டு ஃபார்முலா, யூனிட்ஸ். ஸோ 2 கொஷினுமே ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி 12th கொஷினுக்கான ஆன்சர். 13th கொஸ்டின், வாட் இஸ் நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். பேஜ் நம்பர் 92. நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அந்த ஹெட்டிங் கீழே இருக்கிற பேராகிராஃப். இஃப் த ஸ்பீட் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி வெர்டிக்கல் சர்க்குலர் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. 13th கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 14th கொஷின், ரைட் டவுன் த கைன்மேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் ஆங்குலர் மோஷன். பேஜ் நம்பர் 94. பேஜ் நம்பர் 94ல் இருக்கிற இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே ரைட் பண்ணுங்கள். கைன்மேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் த லீனியர் மோஷன் அண்ட் கைன்மேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் சர்க்குலர் மோஷன். ஸோ இது ரெண்டையுமே சேர்த்து ரைட் பண்ணுங்கள். திஸ் இஸ் அ மஸ்ட். 14th கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 15th கொஷின், ரைட் டவுன் த எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆங்கிள் மேட் பை ரிசல்டன் ஆக்சலரேஷன் அண்ட் ரேடியஸ் வெக்டர்ஸ் இன் த நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். பேஜ் நம்பர் 93. பேஜ் நம்பர் 93ல் இருக்கிற ரிசல்டன் ஆக்சலரேஷனுக்குள்ள ஃபார்முலா இதை மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரேடியஸ்க்குள்ள ஃபார்முலா, ஆங்கிள் டீட்டா வித் த ரேடியஸ் அதுக்குள்ள ஃபார்முலா. இந்த 2 ஃபார்முலா மட்டும் எழுதுனா போதும் இந்த கொஷினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 3 லாங் ஆன்சர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் இன் டீடைல் த ட்ரையாங்கிள் லா ஆஃப் அடிஷன். பேஜ் நம்பர் 47 அண்ட் 48. பேஜ் நம்பர் 47லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. லெட்டஸ் கன்சிடர் அதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. 3rd ரோமன் லெட்டர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மார்க் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 48ல் ஆல்ஃபா ஈக்குவல் டு டர்ன் இன்வர்ஸ் பி சைன் தீட்டா டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி காஸ் தீட்டா இது வரைக்கும் 3rd ரோமன் லெட்டர் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் கொஸ்டின், டிஸ்கஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் அண்ட் வெக்டர் ப்ராடக்ட். பேஜ் நம்பர் 53 அண்ட் 56. பேஜ் நம்பர் 53ல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஸ்கேலார் ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டிஸ். இதில் 11 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த கொஷினை உன் புக் பேக்கில் கம்பைன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஆனால் எக்ஸாமில் கேட்கும்போது 2 கொஷின் கம்பைன் பண்ணி என்ன செய்ய மாட்டாங்கன்னா கேட்க மாட்டாங்க. ஒன்று ஸ்கேலார் ப்ராடக்ட் ப்ராப்பர்ட்டி கேட்பாங்க, இல்லைனா வெக்டர் ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டி கேட்பாங்க. ஸோ ஏதாவது நம்ம ரெண்டுமே சேர்த்து இப்போ படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கேட்க தகுந்தாப்பில் உன கொஷின் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்சர் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ புக் பேக்கில் உள்ள ஆன்சர் வந்து 3rd ரோமன் லெட்டர் செகண்டுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் பேஜ் நம்பர் 53ல் இதுலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. 11th பாயிண்ட் முடிகிற வரைக்கும் இது செகண்ட் கொஸ்டினுக்கான ஸ்கேலார் ப்ராடக்ட்டுக்குள்ளே ஆன்சர் மட்டும். நெக்ஸ்ட்டு வெக்டர் ப்ராடக்ட் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 56ல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வெக்டர் ப்ராடக்ட் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதில் 11 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 11 பாயிண்ட்ஸையும் 2 மார்க்கு ஆன்சர் செகண்ட் கொஸ்டினுக்குள்ளான ஆன்சர். பேஜ் நம்பர் 57 முடிகிற வரைக்கும் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர். 3rd ரோமன் லெட்டர் செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. 3rd கொஸ்டின், டிரைவ் த கைன்மேட்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். பேஜ் நம்பர் 76. பேஜ் நம்பர் 76ல் 2.10.3க்கு கீழே இருக்கிற பேராகிராஃப் ஃபுல்லாக கன்சிடர் ஆன் ஆப்ஜெக்ட் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகி பேஜ் நம்பர் 77ல் இந்த 4 ஈக்குவேஷன் முடிகிற வரைக்கும் 3rd ரோமன் லெட்டர் 3rd கொஸ்டினுக்கான ஆன்சர். 4th கொஸ்டின், டிரைவ் த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஃபார் எ பார்ட்டிகல்ஸ். ஏ 2 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஏ பார்ட்டில் ஃபாலிங் வெர்டிக்கலி, பி பார்ட்டில் ப்ரொஜெக்டட் வெர்டிக்கலி.
பேஜ் நம்பர் 77 அண்ட் 80. பேஜ் நம்பர் 77ல் கேஸ் 1 அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும். கேஸ் ஐன்னு கொடுத்துருப்பாங்க 1. ஸோ தேர்ட் ரோமன் லெட்டர் ஃபோர்த்து கொஷினுக்கான ஆன்சர் எ பாடி ஃபாலிங் ஃப்ரம் எ ஹைட் ஹைச் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். பேஜ் நம்பர் 78ல் ஆர் இஸ் த ரேடியஸ் ஆஃப் எர்த் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஏ பார்ட்டுக்குள்ளே கொஷின் மட்டும். பேஜ் நம்பர் 18ல் ஃபோர்த்து கொஷின் பி பார்ட்டுக்கான ஆன்சர் இருக்குது. கேஸ் 2 எ பாடி த்ரோன் வெர்டிக்கலி அப்வர்ட் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு இந்த ஈக்குவேஷன் முடிகிற வரைக்கும் ஃபோர்த்து கொஸ்டினில் பி பார்ட்டுக்கான ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின் டிரைவ் த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ரேஞ்ச் அண்டு மேக்ஸிமம் ஹைட் ரீச்டு பை த பார்ட்டிக்கிள் த்ரோன் அட் ஆன் ஆப்ளிக்கு ஆங்கிள் தீட்டா வித் ரெஸ்பெக்ட் டு த ஹரிசாண்டல் டைரக்ஷன். பேஜ் நம்பர் 84. பேஜ் நம்பர் 84 ப்ரொஜெக்டைல் அண்டர் ஆன் ஆங்குலர் ப்ரொஜெக்ஷன் அந்த ஹெட்டிங்க்கு கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. திஸ் ப்ரொஜெக்டைல் மோஷன் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். ஃபிஃப்த் கொஸ்டின். பேஜ் நம்பர் 86ல் ஆர் மேக்ஸிமம் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர்ட் பை ஜி இந்த ஈக்குவேஷன் முடிகிற வரைக்கும் ஃபிஃப்த் கொஸ்டின். சிக்ஸ்த் கொஸ்டின் derive the expression for the centripetal acceleration. Page number 91. Page number 91 centripetal acceleration அந்த ஹெட்டிங்க்கு கீழே இருக்கிற யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 92 பேஜில் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்ட் ஆர் அது முடிய தேர்ட் ரோமன் லெட்டர் சிக்ஸ்த்து கொஸ்டின்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு செவன்த் கொஸ்டின் derive the expression for total acceleration in the non-uniform circular motion. Page number 92. Page number 92 non-uniform circular motion அந்த ஹெட்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் ரோமன் லெட்டர் செவன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். 93ல் இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன் முடிகிற வரைக்கும் தேர்ட் ரோமன் லெட்டர் செவன்த் கொஸ்டினுக்கான ஆன்சர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹைடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.